ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் நிறுத்துற மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா, பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா, நாடார் போட போறாரா? பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் சீமான் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவரும் நாடாரும் கோணாரும் போட போறாரா? இதாண்டா இந்த தேர்தல். இதுதான் இந்த தேர்தல். இது ஒண்ணுதான் நம் இனத்திற்கான தேர்தல். வேற வழியே கிடையாது. இப்போது நான் தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று என்று போராடுகிறேன். நான் யார், நீ யார்? யாரிடத்தில் முறையிட்டு போராடி கொண்டிருக்கிறாய்? ஒரு தடவை உன் நெஞ்ச தொட்டு சொல்லி சிந்திச்சு பார். யாரிடத்திலே போராடி கொண்டிருக்கிறாய்? இது ஒரு போராட்டம் இல்ல, எல்லா போராட்டங்களையும் மனு கொடுத்து முறையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போராடுகிறோம். இந்த நாடு உன்னுது, இந்த நிலமும் அதிகாரமும் உன்னிது, உன்னுடையது. இதை பிறரிடத்தில் கொடுத்து விட்டு நீ மனு கொடுத்து போராடுவது மாறி ஒரு மானங்கட்டதனம் ஒன்று உண்டா? இந்த அதிகாரம் நம்மிடத்திலே இருந்தால் இந்த போராட்டம், இந்த கூட்டம் அவசியப்படுமா? யோசிச்சு பாரு, அவசியப்படுமா? எப்படா நம்மளை தாழ்த்தப்படுங்க பாரு. 1947 வரைக்கும் இந்த நான் பிராமின் ஹிந்து அப்படின்னு தான் குறிச்சிருக்கான். இதனால கிட்டத்து காட்டிக்க. எது துண்டு சீட்டு இல்ல, சான்று சீட்டு. அப்ப ஏதோ பேசிட்டு போறாருன்னு சொல்லக்கூடாது. இந்த பாரு, நான் பிராமின் இந்து தான் தேவேந்திரன் எழுதியிருக்கான். அப்புறம் எப்படி எஸ்சியில போய் என்னை சேர்த்து விட்ட? எப்படி சேர்த்து விட்ட? 3 முறை என் மக்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த தேவேந்திரரை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற சொல்லி, இந்த பாரு 5/1/2021 ஒரு முறை, 31/1/2022 ஒரு முறை, மறுமுறை 27/2/2024 3 முறை அண்டர் செக்யூரிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுபேந்து தாஸ் என்பவர் தமிழ்நாட்டுக்கு பரிந்துரைக்கிறார். இதை நீங்க மாநில அரசு முடிவு செய்து இது பட்டியல் பிரிவில் இருந்து தேவேந்திரரை வெளியேற்றணும். அதுக்கு சான்று இந்த ராஜ்யசபா பாசஸ் பில் டு ரிமூவ் போகட்டோ அந்த சாதியை பட்டியலில் இருந்து வெளியேற்றியது போல தேவேந்திரரை வெளியேற்று என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று 3 முறை பரிந்துரைச்சு 3 முறை அதை தூக்கி குப்பையில போட்டு, இப்ப நம்மள என்ன சொல்றான்? நீங்க வெளியேற்றிட்டா எங்க போவோம்? தெருவில் போவோம். ஏண்டா டேய், வெளியேற்றிட்டா எங்க போவோம்? நீனே நாட்டில் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகும்போது நாங்க எங்க போவோம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இது?